வணக்கம் வணக்கம் ஐடியா ஸ்ட்ரென்த் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆனந்த் ப்ரோ வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதில் நிறைய யூடியூப்பில் ஜாப் சர்ச் பண்ணுறது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறதும் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இந்த ஓலா, அதுக்கப்புறம் இந்த ரபிட்டோ இந்த மாதிரிலாம் வச்சு கேபோ இல்லை ஆட்டோவோ புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்ம புக் பண்ணிடுறோம். புக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பே பண்ணால் தான். இப்போ உதாரணத்துக்கு நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறேன்றப்ப ஒரு இப்போ காலேஜ்லேருந்து எங்கள் ஹாஸ்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 கிலோமீட்டரு, கொஞ்சம் கிட்ட தான். அது நம்ம நடந்து போனோம் அப்படின்னா எதுவுமே தெரியாத போயிடலாம் அமைதியாக. ஸோ அவ்வளோ கிட்ட தான் இருக்கும். ஆனால் அதுக்கே வந்து ஒரு சில நேரத்தில் 150 ரூபான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து போட்டிருந்து எவ்வளோ போட்டிருக்கோம்னா 60 ரூபா போட்டிருக்கோம். இவங்க வந்து 120 அது மாதிரி கேட்பாங்க. என்னடா இவ்வளோலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அப்படி பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ இதெல்லாம் வந்து நீ பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இதை நான் ஏன் பேசிகிட்ருக்கேன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்லலாம் வந்து நம்ம புக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத இப்போ வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணுறதுக்கு அப்புறம் ஓகேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஆப். ஸோ இது வந்து ஒரு ஆப் மாதிரி தான். நான் வந்து சும்மா இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இது வந்துச்சு. ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்னும் புக் கூட பண்ணி பார்க்கல. ஸோ உங்களை வச்சு தான் இது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே புக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன். அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் அந்த கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா எதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாலும் ஏதாவது நமக்கு பிரச்சனை தான். அதனால் டெலிகிராம் சேனலில் இருக்குது. அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் வந்து நான் சும்மா தமிழ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்கும் புரியும். நான் ஸ்பீச் ரேட்டு கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும் தமிழ். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இங்கே என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி வந்திருக்கு. இனியான்னு சொல்லிட்டு உங்களோட உதவியாளர்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கு. இது ஊகேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை திட்டமிட கீழே உள்ள மெனுவை பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தலைப்பு மெனுன்னு இருக்குது. ஸோ இதை கொடுப்போம். பயண கட்டணம்னு வருது. வட்டி இருக்கிறதா இந்த மாதிரிலாம் வருது. சும்மா நம்ம பயண கட்டணம் அப்படின்றது இது பண்ணி பார்ப்போம். சரி, நம்ம வந்திருக்கு என்னன்னு பார்ப்போம். கரண்ட் லொக்கேஷன் கேட்குறாங்க. இப்போ லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்கிறாங்க. லொக்கேஷன் எப்படி ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட்ஸ்அப்லேருந்து. நான் வந்து லொக்கேஷன் எப்படி ஷேர் பண்ணுறேன்.
Hide places list button. Move to your location button. Send your current location. Send your current location. App. WhatsApp. Message. Edit box. ஓகே சென்ட் பண்ணிட்டேன். Download button. Your locations their chart. Your locations their chart. 9:25 a.m. Your locations their chart. 500. Download button. Your locations their chart. 528 KB PDF. PDF அது வந்திருக்கு. Your location. 9:25 a.m. Your download button. 9:25 a.m. ஓகே அது வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பிடிஎஃப் அந்த நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும் போல். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எப்படி புக் பண்ணுறதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த தலைப்பு மெனுன்றதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். ஆட்டோவை புக் செய்ய வந்திருக்கு. ஓகே ஒரு ஆட்டோவை அழைக்க விரும்புகிறீர்களான்னு வரும். இதில் ஆம்ன்றது கொடுப்போம். கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே வந்திருக்கு. ஓகே ஸோ அதான் நம்ம வந்து இப்போ ஃபீஸ் கேட்டோம் அப்படின்னா அது ஒரு பிடிஎஃபாக வந்து வருது. அதெல்லாம் வந்து இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து இது எப்படி அப்படின்னா நம்ம புக் பண்ணதும் அவங்க இது பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க ஒரு வண்டி அனுப்புகிற வரைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எங்கே போகணும் அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம அப்படியே போகணும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம மற்ற ஆப்லலாம் வந்து புக் பண்ணும்போது அதாவது நம்ம எங்கே போகிறோம் பிக்கப்பு ட்ராப் எல்லாமே நம்ம வந்து அப்படியே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு ஆட்டோ வந்தாலும் வந்துடும், கால் வந்துடும். அதனால் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து புக் பண்ணோம். ஸோ சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸோ இது இங்கிலீஷில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள் மொழி/லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். பதில் வரவில்லையா இப்போ நம்ம இந்த மெசேஜ் போடுறதுக்கு எல்லாமே ரிப்ளை வரல அப்படின்னா இங்கே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது. அவ்வளோதான். நான் இப்போ இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஓகே இங்கிலீஷ் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருக்கு.
Click left, right, 4 of 9. New bill, 5 of 9. Contact us, zip, change language. Contact us, 6 of 9. இப்போ கான்டாக்ட் அஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ கான்டாக்ட் அஸ்ன்றதில் பார்ப்போம். 10. WhatsApp. கான்டாக்ட் அஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே. Camera contact message emoji. When travel with OR. Click here to know more app contact. 9:30 a.m. Forward to button. 8,100,8,000,2/ocaps.com/contact us/. Contact US OCAPS. Contact for customers. We love to hear from our customers to keep improving our service standards. Please feel free to call our executives if you have anything to share with us. Alternatively, you can contact us by email to .letasinterrupt to !86,088,86,082 support@uacaps.com. We are available 24/7 for uacaps.com. ஓகே. ஸோ எல்லாமே வந்துருக்கு. இங்கே கான்டாக்ட்ஸ், ஃபோன் நம்பர், வெப்சைட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஈஸியாகவே இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எப்படி புக் பண்ணுறது, ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமில் கண்டிப்பாக நான் அவைலபிளாக இருப்பேன். ஸோ நம்ம இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி தான் போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம அப்படியே புக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கால் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அப்படி ப்ளீஸ் வெயிட்டுன்ற மாதிரி வருது. ஸோ ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.